இடமலம் ஹப் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்னைக்கு நடந்த எபிசோட் கொஞ்சம் வித்தியாசமான எபிசோடா இருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த ஷாப்பிங் டாஸ்க் நிறைய டாஸ்க் வச்சிருந்தாங்க. அந்த டாஸ்க்ல குறிப்பிட்ட தொகைக்குள்ள நீங்க ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பால் கேம் வச்சு அவங்க டிசைட் பண்ணாங்க. அந்த டாஸ்க்ல யார் ஜெயிச்சாங்க, யார் சரியா வளரல அப்படிங்கிறதா இன்னைக்கு எபிசோடா இருந்தது. கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தாலும், இதை தாண்டி வேற எதுவும் பெருசா இல்லையோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம ஒரு டாஸ்கே இல்லாம ரன் ஆகுதோ அப்படின்னு ஒரு சலிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு தான் எபிசோடும் இருந்தது அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட் எப்படி இருக்கு, இதுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் உங்க ஹரிஷ் அதை பத்தி பேசுறதுக்காக பிரியா கூட நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். இது இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம பாக்குற இப்ப 2-3 நாள்ல எப்படி இருக்கு அப்படின்னா, பிக் பாஸ் அது உள்ள நடக்க போற விஷயங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் டாஸ்க் நல்லா தான் இருந்ததுன்ற மாதிரி. ஏன்னா சூப்பர் மார்க்கெட் அங்க பர்ச்சேசிங் எல்லாம் ஒவ்வொரு சீசனும் அது எதுக்கு அவ்வளவு சொதப்புவாங்கன்றது தெரியல. அது ஒரு வேலை நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியுமோ என்னமோ தெரியாது. ஏன்னா அந்த பஸ்ஸருக்குள்ள வரணும்ன்றப்போ அந்த ஹரிபரி இருக்கு. நம்ம இங்க உட்கார்ந்துட்டு நம்ம என்ன வேணா ரிவ்யூ பண்ணலாம். பட் அந்த ஸ்பாட்ல இருக்கிறப்ப அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா இத்தனை 3000 ருபீஸ்னாக்கா அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ரேட் பார்த்துட்டு அது கூட ஒருத்தரா போனா பரவாயில்ல, 2-3 பேர் போயிட்டு அது பிக் பண்றப்ப மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் முன்னாடியே இது இவ்வளவு இது இதுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத ஒரு இது பண்ணிட்டு போறது பெட்டர். சோ அதுக்கான ஒரு பிராக்டிஸா தான் நான் பாக்குறேன். இது 3 டீமுமே சொதப்புனாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் எனக்கு தெரிஞ்சு ராஜுவோட டீம்னு சொல்லிட்டு கரிஷ்மா அவங்க எல்லாம் இருந்த டீம் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. லைக் அவங்க ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுத்தாங்க அந்த டாஸ்க்குக்கே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். ஏன்னா அது வெறும் பர்ச்சேசிங் தான். பட் ஸ்டில் அது இப்ப பர்ச்சேசிங்னா நீங்க போய் சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராஜு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஹி செட் என்ன சொல்றது, ஹி கம்பேர்ட் ஸ்டோரி அப்படின்றதுதான். அந்த ஒரு ஸ்டோரியே அங்க சொல்லி அவங்க வெஜ் அப்படின்றத வேகன்ன்றத சொல்லி அவருக்கு பீனட், அது எதுக்கு அந்த பீனட் வந்தது, அதுக்கு அந்த பீனட்டுக்கு ஒரு அங்க ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஏதாச்சும் விஷயம் அங்க நடந்திருக்கணும். எதுவும் நடக்கல. பட் ஸ்டில் பசங்க இருக்காங்க, இதெல்லாம் சொல்லிட்டு பண்றப்போ தீஸ் கைஸ் டிட் அ வெரி குட் ஜாப் அப்படின்றது தான் நான் பாக்குறேன். அந்த ராஜுவோட டீம் லைக் த வெல்கம் சாங் ஆகட்டும். இப்போ 8 இலை நெட்டும் போய் எடுக்க முடியாது, அது முட்டாள்தனம். மாயா ஒரு இலையில எல்லாத்துலயும் போடுவீங்களான்னு கேக்குறாங்க. அவங்களோட அந்த மைண்ட் செட்டு அந்த இதுக்கு என்ன தேவைன்றத கொடுத்தாங்க அப்படின்றத பாக்குறோம். இப்ப டீக்கு சக்கரை எடுக்கல. இது ராஜு ஒரு இது என்ன உப்பு போட்டு குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டாச்சு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, வெறும் பிளாக் டீ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதுக்கு கொண்டு வராங்க. வெறும் டிகாஷன் மட்டும் குடிக்கிறாங்க அப்படின்னுட்டு. ஸோ தட் வாஸ் நைஸ். எனக்கு அந்த ஸ்பாட்ல அவங்க பண்ணின விஷயம் எனக்கு ஓகேவா பட்டுச்சு. லைக் அது ஒரு பெரிய ட்ரைனிங்கா தான் நான் பாக்குறேன் நான். மற்றபடி ப்ரோக்ராம்னு பார்த்தா சொதப்பல்ல. இது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்கன்றது ஒரு விஷயம் பாக்குறேன். இன்னைக்கும் நீ பார்த்தன்னா அந்த முனியம்மாக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. அவங்க ஒரு டீமோட ஜெல்லும் ஆக மாட்டேங்கிறாங்க. இவங்க ஷி இஸ் கோயிங் டு பிளே சம்திங்னாக்கா அதையும் இங்க டீம்ல டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோல் கேம் ஆடுறாங்க. சோல் கேமும் இப்போ ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு வேகன்னா என்னன்னு தெரியல. அப்போ என்ன சொல்றது, கோழி அடிச்சு இதை பண்ண அதை பண்ண இதை நீ டிஸ்கஸ் பண்ணியிருந்தாக்கா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஆனா நிறைய பொய்யும் சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் அவ்வளோ இது கொடுத்தோம், என்ன பேச விடல செய்ய விடல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இப்ப ஆரி லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அடங்குனாங்க. ஆரி சொன்னது என்னன்னா, நானே பார்த்துட்டு இருந்தேன், நீங்க யாரையுமே கேட்கல, உங்க டீமை கூப்பிட்டோன்னு நீங்க கடகடன் யார்கிட்டயும் நீங்க பெர்மிஷன் எல்லாம் கேட்கல, கலந்து ஆலோசிக்கல, நீங்க நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களை யாரும் அங்க தடுக்கல அப்படின்றத ஆரி இனிஷியேட் பண்ண அப்புறம் தான் விஷயம் வருது. அப்பயும் ராஜு எல்லாம் முனியமாக்கா இப்படி பண்ணாங்க அப்படி. எனக்கு தெரியல. நீங்க உங்க ராஜு நீ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுன்ற. நானு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்க அக்காவை நீ பத்திரமா பாத்துக்கோ, நாங்க அது சொல்லல.
இத்தனை கோடி பேர் நாங்க பாக்குறப்ப வந்துட்டு ஒரு முனியமாக்கு நீங்க வந்துட்டு இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றது வந்துட்டு என்னால ஏத்துக்க முடியல. லைக் நம்ம பாக்குறோம் இப்ப நீங்க எவ்வளவு விஷயத்துக்கு அவங்கள வந்துட்டு என்ன தட்டி 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 உள்ள அனுப்புவீங்க எனக்கு தெரியல. கிராமத்துல இருந்து வந்தாங்க தான் சரி, அது ஒரு இதுவா, அது ஒரு ஸ்கில் ஆகுது. கிராமத்துல இருந்து வந்தாங்க வெகுளியானவங்க, அவங்க வெகுளி எல்லாம் கிடையாது. ஷி இஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அப்படி இருக்கும் போது அந்த முனியம்மாக்கு எதுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்னாக்கா ராஜு தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கலாம். இதுதான் வந்துட்டு நம்ம எனக்கு அங்க வந்து வேற மாதிரி நான் பார்த்தேன். நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அங்க வேற ஒரு ஸ்கிட் ஓடிட்டு இருந்தது. இன்னொரு டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் முதல்ல இதை பார்த்துக்கிறேன், என்ன பண்றாங்கன்னு இவங்க பார்த்தாதான் எனக்கே ஐடியா வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. சொல்லும் போதே வந்து இல்ல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஐடியா வராது. கண்டிப்பா யாருக்குமே அந்த ஐடியா வராது. ஒரு டீம் பண்றதை வச்சுதான் இது இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். அது இல்லாம வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அவங்க முனியமா அதான் சொல்றாங்க, அந்த டீம் இது பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கிட் அடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்கிறத நான் பார்க்கறேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. இல்ல இப்பவே சொல்லுங்க, இப்பவே சொல்லுங்கன்னா அதுல கொஞ்சம் கோபம் ஆகுறாங்க அவங்க. இப்பவே சொல்லுங்க, இப்பவே இல்ல சொல்லுங்க. ஹரேஷ், இப்ப இன்னொரு டீம் பண்றத வச்சுதான் அப்படின்னாக்கா அவங்களும் உங்களோட காம்படேட்டர் தானே, அவங்களுக்கும் அங்கதான் நாங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தானே அது. இப்போ ஒரு ஒரு போட்டிக்கு போறோம், ஒரு போட்டிக்கு போறப்போ நமக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடக்குது. ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல நமக்கு முன்னாடி இருக்கிற டீம் வந்து என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அவங்ககிட்ட, அவங்களுடைய எனர்ஜி லெவல் என்ன என்ன மாதிரி இருக்கு, அதுக்கு ஈக்குவலா நம்ம எப்படி வந்து ஆடணும் அப்படிங்கிறத அந்த டீம் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது அடிஷ்னலா தான் பண்ண முடியுமே தவிர அதுதான் வந்துட்டு பேசிக்கா கொண்டு வர முடியாது. இல்ல இன்னொருத்தரை பார்த்து அவங்க முடிச்ச அப்புறம் தான் நானே வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்கிட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மேடை நாடகம் போட்டி நடக்குது அப்படின்னா, ஒண்ணு இங்க சென்னையிலே நிறைய நடந்திருக்கு மேடை நாடக போட்டிகள்லாம். அதுல வந்து நீங்க வந்து இதுக்கு முன்னாடி கலந்துகிட்ட அந்த டீம் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, என்ன ஸ்கிட் போட்டிருக்காங்க, அவங்களுடைய ஸ்டோரி என்ன, ஸ்கிரீன் பிளே என்ன, எல்லாமே பார்த்துட்டு அதுக்கேற்றபடி கடைசி நேர பிளான்ஸ் நிறைய இருக்கு. இனிஷியலா ஒரு பிளான் போட்டிருப்பாங்க, அந்த பிளான் சொதப்பிடும். நிறைய டீம்ஸ்க்கு நடந்திருக்கு, அந்த பிளான் சொதப்பிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிட், மற்ற டீம்ஸ் எல்லாம் என்ன ஸ்கிட் போட்டிருக்காங்க, அவங்களுடைய ஸ்டோரி என்ன, ஸ்கிரீன் பிளே என்ன, என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு அதை விட பெட்டரா நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இன்னொரு டீம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கன்னா அந்த அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஆக்சுவலா அவங்களுக்கு இந்த கேமே எப்படி ஆடணும்னு தெரியல. நீங்க வந்து ஆட தெரியாதவங்களை கூட்டிட்டு வந்து நீங்க எப்படி ஆட போறீங்கன்னு சொல்லுங்கன்னா எப்படி சொல்லுவாங்க? யாரோ ஒருத்தர் வந்து இப்படிதான் கேம் ஆடணும்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். அப்படி இருக்கிறவங்களை வந்து நீங்க உடனே சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றது அக்செப்டபிள் இல்லை. ரெண்டாவது அவங்க சொல்றாங்க உடனே சொல்லுங்கன்றாங்க அப்படின்னு சொல்லப்போ அந்த இன்னொரு பொண்ணு சொல்லுது நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. ஸோ ஓவியா இல்ல நீங்க பேசுனீங்க நான் பார்த்தேன் அப்படிங்கிற ஓவியா பார்த்ததுக்கு அப்புறம் ஆரி இன்டரப்ட் பண்றாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிறதெல்லாம் நாங்க பார்த்தோம், நீங்க வந்து ஸ்கிட்ட பிளே பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணீங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு ஆரி இன்டரப்ட் பண்றாரு. ஸோ எனக்கு அந்த இடத்துல ஓவியாவுக்கு கூட ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு பிக் பாஸ் டீம் ரெடியா இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. ரெண்டாவது ஆரி வந்து டாமினேட் பண்றாரு, ராஜுவையும் சரி ஓவியாவையும் சரி டாமினேட் பண்றாரு. அவருக்கு வந்து அவர் விரும்பின கேண்டிடேட், அவர் விரும்பின கண்டஸ்டன்ட் தான் வந்து இந்த ஷோக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் நகர்றாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படி நீங்க வந்து உங்களுக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் தான் நீங்க உள்ள அனுப்ப போறீங்கன்னா 3 பேரையுமே அவர் யார் சொல்றாரோ அவரையும் நீங்க உள்ள அனுப்பிடலாம். அதுதான் இன்னொரு விஷயம். ஆரின்றப்ப இந்த ஒண்ணு, சாரி ஃபார் த இன்டரப்ஷன், ஆரிய வந்துட்டு சோசியல் மீடியால கழுவி கழுவி ஊத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆரி பண்றது தப்பு, ஆரியோட மைண்ட் செட் தப்பு, ஆரியோட ஆட்டிடியூட் தப்புன்றது சொல்றதுக்கு நானும் வந்துட்டு அதுல ஒருத்தர்னு வச்சுக்கோ. ஏன்னா நான் இனிஷியல் டே ஆரி கண்டெஸ்ட் பண்ண அந்த பிக் பாஸ்ல இருந்தே வந்துட்டு நான் ஆரிய திட்டிட்டு தான் இருக்கேன். இவர் வந்துட்டு ஊருக்கு ஒரு நியாயம் சொல்றாரு, இவருக்கு ஒரு நியாயம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் இருக்காரு பிக் பாஸ்க்கு போனாரு, பிக் பாஸ்ல வந்து சமத்துவம் சமூக நீதினு பேசிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அவர் வீட்டுக்கு போனப்ப தண்ணி கூட கொடுக்க முடியாதுங்கிற ரேஞ்சில் பிரச்சனை பண்ணாருன்னு ஒரு இஷ்யூ ஆச்சு.
ம். நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க, அது நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாம அதெல்லாம் நடக்கவே இல்ல. நீ சொல்றது விக்ரமன் தான். நான் என்னன்னு சொன்னா, சொன்னது. விக்ரமன் எல்லாம் நெறைய அடிச்சிருக்கேன். அதனால வந்துட்டு அது விக்ரமன் பேர சொல்லிடலாம் அப்படின்றதுதான். அதுக்கப்புறம் விக்ரமன் வந்துட்டு என்ன பண்ணினாரோ அதுக்கான இப்ப என்ன சொல்றது கர்மா வந்து அதுக்கான அறுவடைலாம் அவர் பண்ணிட்டு இப்ப இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒருத்தர் மேல அபாண்டமா ஒரு பழி போடக்கூடாது. என்னது அது? அது என்ன ஒரு கான்ட்ரோவர்சி நீங்க கொண்டு வரீங்க? கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் தான் ஆரி. ஆ. இல்ல, இல்ல. நான் விக்ரமன் இதுவே கேட்கிறேன். என்ன அந்த மாரி ஒரு கேரக்டர்? இப்போ நீ வெளியில இருந்து போற அப்படின்னா, ஒண்ணும் தூரத்துல இருந்து போகல. ஒரு ₹10 பாட்டில் வாங்கி உன்னால குடிக்க முடியாதா? ஒரு வீட்ல போயிட்டு அவங்க கிட்ட நீ தண்ணி கேட்டேன்னு சொல்ற. அப்படி இன் கேஸ் வந்துட்டு கேட்டிருந்தா யாருமே வந்துட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் வந்துட்டு பிரஸ்ல இருந்து வராங்கனாக்க இது எப்படி போகும்ன்றது வந்துட்டு அவரும் வந்துட்டு நல்ல மீடியாவை தெரிஞ்சவர். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் எப்படி அந்த வேலையை செய்வாரு? இத நம்மளுக்கே வந்துட்டு நல்லா தெரியுது. இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது? அறிவில்லாத செயல் அப்படின்றது நல்லா தெரியுது. சோ நான் வந்துட்டு விக்ரமனுக்கு அகைன்ஸ்டா தான் அன்னைக்கும் நின்ன இன்னைக்கும் நிக்கிறேன் அப்படின்றதுதான். நம்மளுக்கு தான் கிட்டத்தட்ட ஆரியும். ஆரி வந்து ஆஹ் மத்தவங்களுக்கு பாடம் புகட்டுவாரு. தனக்குன்னு வந்து அது வேற மாதிரி. அதான் சொல்றேன். எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் ஃபிளாஸ் இருக்கும். ஃபிளாலஸ் ஹியூமன் பீயிங் எல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க ஆரி, விக்ரமன் இதெல்லாம் என்ன மாதிரி கேரக்டர் தெரியுமா? நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னுட்டுன்னு தன்னோட ஓட்டைகள் எல்லாம் வந்துட்டு மறைக்க தெரியாம இருக்காங்க அப்படின்றதுதான். நான் அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அறிவுரை சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆரி. நான் அதுதான் சொல்றேன். ரொம்ப ஈஸி அது அட்வைஸ் பண்றதெல்லாம். யூ ஹாவ் டு வாக் ஆன் த ஷூ அப்படின்றது தான் நான் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாதை. எல்லாருமே ஒரே பாதையில போறது இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாதை. அந்தந்த பாதையில இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. நானா இருந்தா பண்ணிட்டு இருப்பேன். நான் இப்படி இப்படி பண்ணணும் அப்படி அதான் நான் சொன்னேன் பாரு. சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. விவசாயிகள் உழுறாங்க. அவங்க வேர்வை சிந்துறாங்க, ரத்தம் சிந்துறாங்கன்னுட்டு இவ்வளவு கதை பேசுவாரு. ஆனா ஆரியே வந்துட்டு கொஞ்சம் ஃபுட் ஸ்டப்ஸ் எடுத்து டஸ்ட்பின்ல போடுறது இதுல கேமரால கேப்சர் பண்ணிட்டு அது வைரல் ஆச்சு. சோ இந்த அடுத்தவங்களுக்கு நியாயம் பேசுற விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு ஆரி இதுல ஆரியோட இப்ப ஆரி பத்தி நான் பேசிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்த நான் சொல்ல வந்தேன். எவ்வளோ பேர் கழுவி ஊத்துறாங்க, அதெல்லாம் விட்டுட்டாரு. அதெல்லாம் அவர் கவனிக்கலையாமா. யாரோ ஒருத்தர் நேத்தைக்கு ஆரி வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நல்ல இதுவ ஜட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னுட்டு ஒருத்தர் பிரேஸ் பண்ணி போட்டதை கோட் பண்ணி நான் வந்துட்டு ஹானஸ்டா நடந்துக்கிறேன் அப்படின்னுட்டுன்னு ஒரு விளக்கம் வேற கொடுத்துட்டு இருக்காருங்க. ஐயோ ஆரி, நான் எவ்வளவோ உன்னை கழுவி ஊத்திட்டு இருக்கேன், நீ அதுக்கெல்லாம் பதில் சொல்லன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. இந்த பிரைஸ் பண்றது மட்டும் நான் என்ன சொல்றேன், ஒரு மெச்சூரிட்டி லெவல்ன்றது வந்துட்டு எல்லாத்தையுமே கடந்து போங்கன்ற. திட்டுறவங்களையும் கடந்து போங்க, பிரைஸ் பண்றவங்களையும் கடந்து. அது என்ன பிரைஸ் பண்றவங்களுக்கு அந்த போஸ்ட் மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுதா? நம்ம திட்டுறதெல்லாம் தெரியுது இல்லையா அவனுக்கு கண்ணுக்கு? அப்படின்ற மாதிரி கேள்விதான். ஆரி வந்துட்டு எல்லாம் பர்ஃபெக்ட் எல்லாம் கிடையாது. பர்ஃபெக்ட் மாதிரி நடிக்கிறாரு. ஹீஸ் வேரிங் அ கம்ப்ளீட் மாஸ்க் அதுல. டாமினேட் வந்து ஆரி தான் கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து ராஜு ஒரு டெசிஷன் எடுக்கிறாருன்னா ராஜுவோட டெசிஷன் இருக்கப்படுறது இல்லை. ஓவியாவை பேச விடுறதே இல்லை அங்க. ஓவியா வந்து அதனாலதான் என்னமோ ஓவியா வந்து ஓகே ஃபைன்ங்கிற ரேஞ்சுக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படித்தான் தோணுது. ஏன்னா நான் செட்ல விசாரிச்ச நிறைய செட்ஸ்ல எல்லாம் விசாரிச்ச வரைக்கும் ஓவியாவுடைய கேரக்டர்ங்கிறது வேற. ரொம்ப ஆமா. எல்லார்கிட்டயும் ஜோவியலா பேசக்கூடிய ஒரு கேரக்டர்னு தான் சொன்னாங்க. பட் இங்க வந்து கொஞ்சம் அமைதியா ஒரு கேரக்டரா இருக்காங்க அப்படிங்கிறப்போ இவங்கெல்லாம் டாமினேட் பண்ற இடத்துல நம்ம ஏன் பேசணுங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா. ஏன்னா ஓவியாவோட பெர்ஃபார்மன்ஸே நேத்து தான் கொஞ்சம் அந்த சாங்ஸ் எல்லாம் போடவே தன்னையும் அறியாம அவங்க பாட்டுன்னு உட்கார்ந்த இடத்துலயே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சோ கொஞ்சம் எந்துவா இருந்தது. இப்ப இன்னைக்கும் பரவாயில்ல, கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. சோ ஆரி வந்துட்டு என்டையர் ஷோவை டாமினேட் பண்ணி என்டையர் ஷோவை அது எப்படி விஜய் சேதுபதி ஒரு ஷோவை கெடுக்கிறாரோ இது ஆரி வந்துட்டு குளோனிங் தான் இது அப்படின்றத பார்க்க முடியுது. ஏதோ ஒண்ணு கெடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் அங்க இருக்கணும்ன்றது அண்ட் இந்த இன்னொன்னு, ஷோவுக்கு ஒரு ஆரி. ஷோ நீங்க நடத்துறீங்க அப்படின்னா அந்த ஷோக்கான மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். ஜட்ஜஸ் வந்து எந்த அளவுக்கு மதிக்கப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஆங்கர் எந்த அளவுக்கு சரியா நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு சரியா நடந்துக்கணும். அங்க கண்டிப்பா. இருக்கிற ஜட்ஜஸோட டேபிள் மேல ஏறி நின்னு ஆடுறது, அதை ப்ரோமோல தூக்கி போடுறது, இது எங்க அது இது? இது என்ன ஷோங்கிறது எனக்கு புரியல. இதுவே சத்தியமா வந்து புரியல பிக் அது. பாஸ் வீட்ல இல்ல இப்போ அந்த ஜட்ஜ்ன்றதுக்கு வந்துட்டு இப்ப ஜட்ஜ் அப்படின்னாக்கா வந்துட்டு அந்த வார்த்தைக்கே வந்துட்டு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க வந்துட்டு யார வேணா போடுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த டேபிளுக்கு அந்த டெஸ்க்குக்கு ஒரு மரியாதை இருக்கு.
அதுல வந்து மாயா ஏறி நின்று டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் வந்துட்டு நாட் அக்செப்டடு. இதை வந்துட்டு சும்மா இதெல்லாம் வந்துட்டு நாங்க வேடிக்கை பார்க்க முடியாதுன்றதை தான் சொல்றோம். ஒவ்வொரு இதுக்கும் டெசிக்னேஷனுக்கும் ஒரு ஒரு மரியாதை இருக்கு. இதெல்லாம் சும்மா ஹாஸ்ட்னாக்கா லெட்ஷி பிளே ஹாஸ்ட், அவ்வளவுதான். இவங்க ஜட்ஜா? அந்த மாயாவுக்கு வந்து ஹாஸ்ட்னா என்னன்னு தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஷோ எப்படி ரன் பண்ணணும்னு தெரியல. ஒரு ஷோல வந்து கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அந்த கனெக்டிவிட்டி எங்கேயுமே நான் பார்க்கல மாயா. அவங்களுக்கும் கண்டஸ்டன்ஸ்க்கான கனெக்டிவிட்டிங்கிறது எங்கேயும் பெருசா இல்லை. ஓ, மாக்காப்பாவோ பிரியங்காவோ இல்லை வந்து வேற யாரோ ஒரு ஷோ ரன் பண்றாங்க அப்படின்னா கண்டஸ்டன்ஸோட கனெக்டிவிட்டி இருக்கும். மாக்காப்பா வந்து ஒரு ஷோ பண்றாரு அப்படின்னா அந்த ஷோல வந்து கண்டஸ்டன்ஸை கலாய்ப்பாரு, கண்டஸ்டன்ஸ் அவங்கள கலாய்ப்பாங்க. அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். நீங்க என்ன கலாய்க்கலாம், அதெல்லாம் நான் உரிமையா எடுத்துக்குவேன், நானும் உங்களை கலாய்ப்பேன், நீங்களும் என்ன உரிமையா எடுத்துக்கோங்கிற அந்த ஒரு கனெக்டிவிட்டி, அந்த ஒரு இது இருக்கும். பட் வந்து மாயா கிட்ட நான் அதை பார்க்கல எங்கேயுமே. கண்டிப்பா. சோ இது என்ன சொதப்பல்? இது எம்ஜிஆர் பாட்டு பாருன்னா அது நியாயமாக. எல்லாரும் எம்ஜிஆர் பாட்டு, எம்ஜிஆர் 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 இருந்திருந்தாருன்னா என்ன நினைச்சிருப்பாரு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் பாட்டு எம்ஜிஆர் பாட்டுன்னா நாடு தாங்காது. ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ரிஹர்சல் மாதிரி தான் இது போச்சு. பட் ஸ்டில் வந்துட்டு அந்த முனியம்மான்ற ஒரு கேரக்டருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்றத வன்மையா கண்டிக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். ஸ்டோரி நரேட் பண்ண விதம் நல்லா இருந்தது. முனியம்மா பண்ணது ஸ்டோரி நரேட் பண்ண விதம் நல்லா இருந்தது. என்னன்னா அதை வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். அதை பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இது என்ன மாதிரியான டாஸ்க்குங்கிறது புரியல முதல்ல. இல்ல, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு டேலண்ட் இருக்கு, தனக்கு புரியும், எல்லாம் புரியும், ஆனா புரியாத மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு இது என்ன என்ன டாஸ்க் அப்படிங்கிறது தெளிவா புரியல. அது புரியாததுனாலதான் வந்து அவங்க பண்றதை நான் பார்த்துட்டு நான் சொல்றேங்கிறாங்க. வெயிட் பண்ண வேண்டியதானே, என்ன அவசரம்? ஒருத்தருக்கா இல்ல ஹரிஷ், நான் இதுக்கு உனக்கு அகைன்ஸ்டா தான் நிப்பேன். சொல்றத வந்து அதுக்காக வந்து ஜட்ஜஸ் வெயிட் பண்ணுவாங்களா, வெயிட் பண்ண மாட்டாங்களா? இல்ல, உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கத்துக்குன்னு அது பண்ற வரைக்கும் வந்துட்டு அடுத்த 6 பேர் வெயிட் பண்ணணும்னு கேட்கறது வந்துட்டு நியாயமான விஷயமே கிடையாது. ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடுக்குறாங்க. இல்ல, தட்ஸ் ஃபைன். மத்த 6 பேரால ஒரு விஷயத்த வந்து கிராஸ் இல்ல ஹரேஷ், மத்த 6 பேர்னால ஒரு 10 நிமிஷத்துல ஒரு விஷயத்த கிராஸ் பண்ண முடியும்ன்றப்போ ஒரு டீம்ல இருக்கிறவங்க அந்த 10 நிமிஷம்ன்றத ஒரு 15 நிமிஷம் கூட எடுத்துக்கலாமே தவிர ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இவங்களுக்கு இல்ல. ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கணும்னு சொல்லல. ஒருத்தவங்க வந்து டாஸ்க் பண்றாங்கன்னா அந்த டாஸ்க்குக்கும் அடுத்த டீம் வந்து டாஸ்க் பண்றதுக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேப் இருக்கு. அந்த கேப்ல நீங்க கேட்கலாம். இது கிரியேட்டிவிட்டி தான் ஹரேஷ், ஆன் த ஸ்பாட் கிரியேட்டிவிட்டி. இது நீ வந்து உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறது, நோட்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் கிடையாது. இது ஆல்மோஸ்ட் இப்ப இது என்ன 10வது சீசனு, 9 சீசனுமே அந்த இது சூப்பர் மார்க்கெட் டாஸ்க் இருந்துட்டு தான் இருக்கு எல்லாருக்குமே. உள்ள போனாக்கா தான் தெரியும் அதோட கஷ்டம். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க அரிசி எடுக்கல, சக்கரை எடுக்கல, பிக் பாஸ் பிளீஸ்ன்னுட்டு கெஞ்சறது கொள்றது இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய இடத்துல. ஆனா இப்ப என்னதான் ட்ரெயின் பண்ணி அனுப்பினாலும் இதுதான் பண்ண போறாங்க அவங்களும். ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு அது தோணாது. அப்படி இருக்கும் போது ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்குன்னு அப்படிதான் போகும். ஒவ்வொரு மார்க்கெட் டாஸ்க்குமே அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு ஸ்பீடா தான் மூவ் ஆகணுமே தவிர இவங்கள மாதிரி உட்காந்துட்டு நான் கதை எழுதின்னு வரேன் அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு டைம் கொடுக்கணும். அடுத்த 6 பேரும் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அந்த 6 பேர் நாலேஜுக்கு முனியமானால கோப்ப பண்ண முடியலன்னா she can walk out. ரொம்ப சிம்பிள். அது இப்ப டீம் கோஆர்டினேஷன்ங்கிறது முக்கியம். டீம் கோஆர்டினேஷன் இல்லாம ஒரு டாஸ்க் உங்களால ஜெயிக்க முடியாது. 6 பேரால டீம் கோஆர்டினேஷன் பண்ண முடியுது, ஒரு ஆளால முடியல. நீங்க வந்து முனியம்மா அவங்க வந்து டீமோட கோஆர்டினேட் பண்ணலன்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் அப்படி பார்க்கல. முனியமா கோஆர்டினேட் பண்றாங்களோ இல்லையோ, மத்த 6 பேர் மத்த 5 பேர் ஒருத்தர் சொல்றத கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு லேடி சொல்றத 5 பேர் வந்து நாங்க கேட்கறதுக்கு ரெடின்னு போறாங்க. அந்த இடத்துல முனியமா டிஃபர் ஆகுறாங்க. சோ அவங்க அந்த அந்த டீம்ல 5 பேர் வந்து குரூப்பிசமா நாங்க பண்றோங்கிறாங்க. இவங்க எனக்கு அப்படி பண்ண வராதுன்னு விளக்குறாங்க. அதுதான் மாட்டுறாங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா
5 பேர் அங்க இருக்கிற 6 பேர்ல 5 பேர் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நாங்க பேசிட்டோம், நாங்க பண்ணிட்டோங்கிறாங்கனால அந்த இடத்துல முனியமாங்கிற அந்த கேரக்டருக்கு என்ன ரோல் இருக்கு, அவங்க கிட்ட இவங்க என்ன சொன்னாங்கங்கிறது எதுவுமே இல்லை. அந்த பொண்ணு வந்து முனியமா அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து என்கிட்ட இப்பவே கேட்கறாங்கன்னா, ஆமா இப்பவே நீங்க சொன்னாதானே அடுத்து டாஸ்க் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓவியா இன்டரப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அப்படி சொல்லவே இல்லை, அவங்க போய் சொல்றாங்கன்னு ஒரு கருத்து வருது அங்கிருந்து. ஓகே. சோ என்ன சொல்றது, எனக்கு வந்துட்டு முனியம்மா வந்துட்டு இந்த அளவுக்கு இவங்க கூட வந்து ஒரு கோஆபரேட் பண்ணி போறது ஒரு எந்த ஐடியா டீம் வேணும். இல்ல. ஒரு டாஸ்க் ஆடணும், ஒரு டாஸ்க் விளையாடணும்னா ஒரு ஐடியா வேணும். ஐடியா இல்லாம நீங்க வந்து எம்டி மைண்டடா நீங்க போய் ஒரு டாஸ்க்ல ஜெயிக்கவே முடியாது. ஐடியா வேணும். ஐடியா வேணும்னா ஒரு ஐடியா கிராஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டாஸ்கையோ இல்ல ஒரு ஒரு எலெக்ஷனையோ இல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு யூனியன் எலெக்ஷனையோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா யூ நீட் அ பிளான், யூ நீட் சம் ஐடியா. ஐடியாவும் பிளானும் இல்லைன்னா ஒண்ணும் முடியாது. பிளான் மட்டும் வச்சுக்கிட்டு ஐடியா எல்லாம் போய் வெறினா நின்று தோத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல அதுக்குன்னு ஒரு போட்டியில வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நான் இதுக்கு மேலதான் கத்துக்க போறேன்றது வந்துட்டு எனக்கு அறிவார்ந்த செயலா தெரியல. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த டாஸ்க்ல 3 விதமான ஒரே டாஸ்க்ல 3 விதமான டாஸ்க் இருக்கு, 3 விதமான வேரியேஷன்ஸ் இருக்கு. இல்ல ஹரேஷ், இவங்க என்ன காமன் மேனுன்னு எடுக்கிறாங்க, எடுத்துட்டு வந்துட்டு இவங்க இதுக்கெல்லாம் எலிஜிபிளா, ஓடுறாங்களா, ஓடி வராங்களா, சீட் பிடிக்கிறாங்களா, ஒரு டீம் கூட கோஆபரேட் பண்ணி டீம் ஒர்க் பண்றாங்களா, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. இவங்க அதெல்லாம் ஒன்றும் கிழிக்கிறது இல்ல, நம்ம சொல்றோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாமின் பண்றதுக்காக ஒரு இது கொடுக்குறாங்க. இதுல முடியாதவங்களை வந்துட்டு ரெட் பேட்ஜ் கொடுத்துட்டோம் இல்ல என்னமோ வந்துட்டு ஒதுக்கிடுறாங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன கேக்குறேன், அதுதான் வந்துட்டு எல்லாம் ஃபார்முலா நீங்க பண்ண வேண்டியது. ஆனா முனியமாக்கு மட்டும் ஏன் அந்த எக்ஸ்கியூஸ்ன்னுட்டு நான் கேக்குறேன். நீங்க வந்துட்டு இப்போ முனியமாக்கு அது வரலன்றப்போ ஓகே ஃபைன், ரெட் கார்டு வாங்கிட்டு உட்காரு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு முனியமாக்கு ஏன் முனியமா எதுக்கு மோட்டிவேட் பண்றீங்க? நீங்க என்ன மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்றதுதான் என் கேள்வி. அப்படி பார்க்க போனா அங்க நிறைய வெகுளிங்க இருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு ஒவ்வொரு பேர் கிடையாது. சீசன்லயும் வந்துட்டு கிராமத்தை சேர்ந்த ஒருத்தரையாவது உள்ள அனுப்பிடுறாங்க. அது வந்து ஒவ்வொரு சீசன்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக வந்து பாக்குறாங்க. ஓகே. அண்ட் அதர் திங் வந்துட்டு இப்ப கிரீன் கொடுத்தாங்கல்ல, அது வந்துட்டு பெஸ்டா யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த டீம்ல இருந்து ஒருத்தருக்கு கிரீன் கொடுத்தாங்க. அப்ப நீ ரெட் யாரு கொடுக்கணும்? வேர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண டீம்ல இருந்து ஒருத்தர் யாரு வேர்ஸ்டா பண்ணாங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்கணும். இந்த டீம்லயே கொடுத்தாக்க என்ன அர்த்தம் இருக்கு? இப்ப இவங்க எல்லாரும் ஒருத்தர் சொதப்படாங்க இல்லன்றதெல்லாம் விட்டுடு, ஆனா இந்த 7 பேரும் சேர்ந்துதான் அதை வந்து வின் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டீம் எனக்கு இந்த ஜட்ஜே சரியில்லை. அந்த இடத்துல தாடீஸ்வரனை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க அப்படின்றது நான் ஆமா ஆமா. சோ அவங்க தாடீஸ்வரனுக்கு வந்து டார்கெட் பண்றாங்க. இல்ல அவர் பெர்ஃபார்ம் பண்றாரோ இல்ல, அது வந்து அவருடைய இது. பட் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி நாங்க சொல்றோம் சொல்றது எதுவுமே இல்ல. இல்ல, he is ready to go out, he is ready to walk out the தாடீஸ்வரன். ஏன்னா அந்த அளவுக்கு டார்கெட் பண்றாங்க. முனிமாக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு தாடீஸ்வரனை வந்துட்டு ஒதுக்கி வச்சிட்டு இருக்காங்கன்றத பார்க்க முடியுது. சோ இது வந்துட்டு ஷோ கிடையாது, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அப்படி ஏன்னா அதே வந்துட்டு இன்னோசென்ட் தான் தாடீஸ்வரனும். தாடீஸ்வரனும் ரொம்ப இன்னோசென்ட் லுக் தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது வந்துட்டு நீங்க ஆம்பளைங்களுக்கு ஒரு மாதிரி பெண்களுக்கு ஒரு மாதிரி நட்டன் போறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கேவலமா இருக்கு. பிக் பாஸ் ஷோடைய இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாமரை மாதிரி ஒரு லேடி வேணும் அவங்களுக்கு, இன்னசென்ட்டா கிராமத்து இது கொண்ட தாமரை மாதிரி ஒரு லேடி வேணும். அந்த கேரக்டர் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது அது வந்து லாஸ்ட் சீசன்ல மிஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் சீசன்ல அதுக்குதான் வந்து நம்ம திவாகர் உள்ள கூப்பிட்டது. அது வேற மாதிரி இதாயிடுச்சு, வேற மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து இந்த சீசன்ல லேடி கண்டஸ்டன்ட் உள்ள அனுப்புவோம் மறுபடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ற மாதிரி தெரியுது. பட் அது செலக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நான் பாக்குறேன். நீங்க வந்து இப்ப ஷோ முடிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் முடிஞ்சிருச்சு, 3 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க யாருங்கிறதான் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. பட் வந்து இனிமே மக்கள் பார்த்துக்குவாங்க, அவ்வளவுதான். சோ பாப்போம் நாளைக்கு என்ன டாஸ்க் அவங்க வைக்கிறாங்கன்றத பார்த்துட்டு நாளை பேசுவோம்.